Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர், அசிடிட்டி அதிகமாக இருக்கின்றது, வயிறு உப்பிசம், பசியின்மை இருக்கின்றது, எது சாப்பிட்டாலுமே நெஞ்சு எரித்தல், அந்த ஜீரணமாகாத நிலை இருக்கின்றது. நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஸோ இதற்கு என்ன தீர்வு? இதற்கு நம்ம பொதுவாக இந்த பயிற்சி பார்ப்பதற்கு முன்பாக பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடணும். ஒன்று, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த நேரம் ஒவ்வொரு நாளும் அதை மாற்றி மாற்றி வரக்கூடாது. கரெக்டாக அந்த பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ரொட்டீன் வரணும் அப்படின்னா காலையில் 8லேருந்து 8:30, மதியம் 12லேருந்து 1:30, மாலை 7:30 மணிக்குள்ளே இரவு சாப்பாடு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஜீரணமாகி பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சாத்விகமான உணவு எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை பழ வகைகள், கீரை வகைகள் அதிகமாக இருக்கணும். அதிக காரம், உப்பு, புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மைதாவினாலான உணவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அசிடிட்டிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அதே போல் வயிறு உப்பிசம், பசியின்மை, இது மாணவ செல்வங்களுக்கு இருக்கின்றது. நம்ம மனதில் எழுகின்ற உணர்வுகளுக்கு ஏற்ப ஜீரண மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும். கவலை ஏற்படும் பொழுது நுரையீரல் ஒழுங்காக இயங்காது. நுரையீரலில் சக்தி குறைஞ்சிச்சுன்னா ஜீரண மண்டலம், சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் குறைந்துவிடும். அப்போ நம்ம மனதையும் பக்குவப்படுத்தணும், எண்ணங்களையும் பக்குவப்படுத்தணும். எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே நாம் சொல்வதனால் நடக்காது. இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மனதில் எழுகின்ற அந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கி, பய உணர்வு நீங்கி, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலையும் கிடைக்கும். அந்த அசிடிட்டி ஜீரண மண்டல பாதிப்பும் குறைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வாயு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ ஆள்காட்டை விரலை நல்லா மடிச்சுக்கோங்க. என்னுடைய மையத்தில் கட்டை விரல், மற்ற 3 விரல் கேப் இல்லாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆழ் மனதில் இந்த வாயு முதிரை மூலமாக நமக்குள் இருக்கக்கூடிய தசவாயுக்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவரல், மோதிர விரல் என்னுடைய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல்கள் தரையை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது அஜீரண கோளாறு, பசியின்மை நீங்குவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலத்துக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. அபான முத்திரை பண்ணிவிட்டு ஆள்காட்டை எவ்வளோ உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. பெருவிரலால் மோதிர விரலில் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. வாயு முத்திரை, ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். தசவாய்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும், மற்றொரு மனம் அந்த விரலில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல்கள் தரையை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. அபான முத்திரை பண்ணிட்டு ஆள்காட்டை உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நீக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ஜீரண மண்டலத்துக்கு, சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல்ல முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். குடல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டும் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். முதல் முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தசவாய்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீதிங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரை நீக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரலால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த பயிற்சியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அசிடிட்டி, அதே மாதிரி பசியின்மை, வயிறு உப்பிசம், இதற்கு நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். உணவில் ஒரு ஒழுக்கம், உறக்கத்தில் ஒரு ஒழுக்கம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க. முடிந்த அளவு கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை, மாதுளம்பழம், கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.